பருப்பு போலி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. வீட்டில் கேட்டிருந்தாங்க. சரி ஓகே, மைதா மாவு பருப்பெல்லாம் வாங்கிட்டு வாங்க, செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மைதா மாவு வாங்கிட்டு வந்தாங்க. அதை கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு சூப்பராக பிசைஞ்சிட்டேன். நல்லா எண்ணெயெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக மைய வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நான் என்ன பண்ண மிஸ்டேக்னால் கொஞ்சம் வெல்லம் வந்து அதிகமாக போட்டுட்டேன். ஆக்சுவலி கரெக்டாக கடலைப்பருப்பு வச்சுருந்தேன். நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சோண்டு எடுத்து கொஞ்சோண்டு தாளித்து சுண்டலாக சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா பருப்பு வந்து கம்மியாகிடுச்சு, வெல்லம் வந்து அதிகமாகிடுச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டியானதுக்கப்புறமா போலி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா மாவு சூப்பராக சாஃப்டாக இருந்துச்சு. அதில் வந்து பருப்பு உள்ளே வச்சுட்டு நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா தோசைக்கல்லில் ஆட் பண்ணி இந்த பக்கம் ஒரு திருப்பு அந்த பக்கம் ஒரு திருப்பு போய்ட்டு எடுத்த சூப்பரான போலி ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.